கொலை செய்வதற்காக பயன்படுத்த பிரத்யேகமான ஆயுதங்கள் செய்கிறாங்க. அது ஒண்ணு ஓகே. இருக்கு. நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்துறதில்ல. அதுக்குன்னே பிரத்யேகமாக அவங்க இது பண்றாங்க. கொஞ்சம் ஈஸியா கேரி பண்ற மாரி இருக்கும். இதா இருக்கும். சில இதெல்லாம் முறைகள்லாம் இருக்கு. ஸோ அத வந்து கண்காணிக்கலாம். 2வது தென் மாவட்டம் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ம், ம். இப்போ வந்து உங்களுக்கு வட தமிழகத்தில வந்து நெறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. இங்க ஃபெர்டைலான லேண்ட் எல்லாம் அழிச்சுட்டு இங்க சிப்காட் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா சவுத்துல இந்த மாரி முயற்சி பண்றதில்ல. அங்க வந்து உங்களுக்கு வற்றாத ஜீவநதி அப்படின்னு நம்ம வந்து தாமிரபரணி அப்படி பெருசா தாமிரபரணி. சொல்ல முடியாது. தாமிரபரணி. ஸோ விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிலப்பகுதிகள் இருந்தாலும் வறண்ட பகுதிகளும் அதிகமாக இருக்கு. வேறு தொழிற்சாலைகள் அதாவது என்ன அந்த ஜாதி இறுக்கத்தை உடைக்கின்றதுக்கான எந்த ஒரு பெரிய வேலைகளும் அங்க வந்து பெருசா வந்து நடக்கல. நடக்கல. ஸோ அத பண்ணணும் அப்படிங்கிறத 80ஸ்ல கலவரம் வந்த போதில மோகன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் அதுவா தான் இருந்துச்சு. ம். ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன் என்ன சொன்னாங்க, இந்த பகுதி ரொம்ப பின்தங்கி போன ஒரு இதா இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. அப்ப இத வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு வகையில மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு. அது இன்றளவு தொடருது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு மோசமான விஷயமா ஆமா. தான் நம்ம வந்து பார்க்கணும்னு ஆமா. நினைக்கிறேன்.